إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله فخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله يعلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال: عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله، إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆட்சியாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மிஞ்சிய ஒப்பற்ற தலைவர், அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் இரத்த சொந்தங்கள், அவர்களது வழியை எந்த துன்பங்கள் வந்திட்ட போதும் தளர்ந்து விடாத துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள், சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மக்கள் மீதும், இன்னும் இம்மையிலே இறைவனின் திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும், இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாய் வெளிந்தோடத்துமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்க மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறைவின்றி ஒளிவு மறைவின்றி எடுத்துச் செல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழியை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாளில், மிகச்சிறந்த நாளான இந்த ஜுமா தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்ல நாயனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அழகிய மார்க்கத்தை பெற்று இந்த பூமியில் அவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் அவனிடத்தில் பரிசையும் வெற்றியையும் பெற காத்திருக்கின்ற ஒரு சமூகம் நாம். உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான தலைவரை முன்மாதிரியாக பெற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேர்வழியை, சிறந்த வழிகாட்டுதலை
அடைந்து மேம்பட்ட சமுதாயத்தை கட்டமைத்து வாழ வேண்டிய சமூகமாக இருக்கிற நாம் இன்றைய உலகத்தின் சூழலை பார்க்கின்ற பொழுது யார் யாரை தோற்கடிப்பார்கள் என்று தெரியாத ஒரு சூழலுக்கு ஆணும் பெண்ணும் மாறி மாறி மார்க்கத்தை தொலைக்கிற, மார்க்கத்தை இல்லாமலாக்குகின்ற, ஈமானை விலை பேசுகின்ற பல நிகழ்வுகளை, பல காரியங்களை சர்வசாதாரணமாக துணிந்து செய்கின்ற மக்களாக மாறி போயிருக்கிறார்கள். அன்பானவர்களே, சினிமா மோகத்தில் சீரழிந்து கலாச்சாரத்தை இழந்து பொருளாதாரத்தை பறிகொடுத்து கேவலமான கோலத்தை, அடையாளத்தை இவர்கள் அடைகிறார்கள். அதற்கு சந்தோஷப்படுகிறார்கள். அந்த அடையாளத்தை அடைவதில் சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொன்னால், நாம் எப்படியான ஒரு சித்தாந்தத்திலே இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கின்ற பொழுது அதிர்ச்சியும் பெரும் மனவேதனையும் ஏற்படுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இவர்களெல்லாம் நம்பிக்கையாளர்களா? இஸ்லாத்திற்கும் இவர்களுக்கும் உண்டான தொடர்பு என்ன? இச்சமூகம் இவர்களை மீட்டெடுக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹுவை நம்பிய அத்தனை மக்களும் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மிகப்பெரிய கேட்டை சந்தித்து விடுவார்களோ என்ற பயமும் அச்சமும் ஏற்படுகிறது. அன்பானவர்களே, எந்த விஷயத்திலும் யாரிடத்திலும் கையேந்த தேவையில்லாத ஒரு இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு தோற்று போகிறது என்று சொன்னால், தேர்தல் என்ற பெயரால் இந்த சமூகம் ஈமானையும் இஸ்லாத்தையும் விட்டுவிடுகின்ற மோசத்தை அரங்கேற்றுகிறார்கள் என்றால் இது ஏன் சகோதரர்களே? இதை நாம் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி, ஒரு கடலில் ஒரு கப்பலில் பயணிக்கின்ற பொழுது கீழே இருக்கிற மக்கள் தங்களுக்கு தண்ணீருக்காக வேண்டி ஓட்டையிடுவார்கள் என்றால், மேலே அமர்ந்திருக்கிற இன்னொரு சாரார் நமக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் தானே அவர்கள் பகுதியில் ஓட்டை போடுகிறார்கள், நாம் மேலே இருக்கிறோம் என்று இருந்தார்கள் என்றால், மொத்த மக்களும் எப்படி அந்த கடலில் மூழ்கி சாவார்களோ அதே போல இவர்களும் மாறுவார்கள் என்ற சிந்தனை தாக்கம் நம்மிடத்தில் வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இளம் தலைமுறையினை நாம் சரியான முறையிலே வழிநடத்த தவறிய காரணம், டிவியை போட்டு, தொலைக்காட்சியை போட்டு, பாட்டு போட்டு அதில் குழந்தையில் ஆட விடுகிற அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அதை சர்வசாதாரணமாக ஜீரணித்துக் கொண்ட இந்த சமூகம், சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொண்ட சமூகம், அதனுடைய விளைவு இன்றைக்கு தரங்கெட்டு போய் தற்கூரிகளாக திகழ்கிற காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால், கொரோனா வட்டத்தில் ஆல் பாஸ் என்ற முறையில் முட்டாள்களையும் பாஸ் ஆக்கி விடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டதா இல்லையா? இவையெல்லாம் நமக்கு மிகப்பெரிய சித்தாந்த கோளாறை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால்தான் சகோதரர்களை, ஒரு நடிகனை பார்க்க 3 கிலோமீட்டர் சாக்கடையில் நீந்தி வந்தேன் என்று ஒருவன் சொல்கிறான். தன்னுடைய தாயை அடித்தேன் இந்த நடிகனுக்காக வேண்டி, அந்த நடிகனுக்காக வேண்டி, அந்த கூத்தாடிக்காக வேண்டி தன்னுடைய தாயை பலமாக அடித்திருக்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிற பொழுது, அந்த கூத்தாடிக்கு மனைவியாக இருப்பதற்கு கூட நான் விரும்புகிறேன் என்று ஒரு கற்புக்கரசி பேசுகிறாள். அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். ஹிஜாபை அணிந்து கொண்டு, புர்காவை போட்டுக்கொண்டு, எனக்கு என் கணவனை விட, என் பிள்ளைகளை விட எனக்கு இந்த கூத்தாடியைத்தான் பிடிக்கும் என்று சிரித்துக் கொண்டே வாய்விட்டு சொல்லுகிற அவலத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் பரிதாபத்திற்குரியவர்களா இல்லையா சகோதரர்களே? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண்மணி சொல்கிறார், குடும்பம் சகிதமாக நான் இவனுடைய சினிமாவிற்கு போய் வந்தேன். எப்பொழுது? ஜுமா தொழுகையில், வெள்ளிக்கிழமையில் ஜுமா தொழுகையை தவறவிட்டு நான் இந்த திரைப்படத்திற்கு போகிறேன், அதற்குண்டான பலன் எனக்கு கிடைத்து விட்டது என்று அவள் பேசுகிறாள். எங்கே கோளாறு நடக்கிறது?
என்பதை யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதற்கெல்லாம் உச்சமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நினைத்தாலே குலை நடுங்குகிறது. புனித மக்காவில் அரம் ஷரீஃபில் அமர்ந்து கொண்டு ஒரு பேப்பரை வைத்து இந்த நடிகன் வெற்றி பெற்றால், அல்லாஹ்வே அல்லாஹ்வே இந்த நடிகன் வெற்றி பெற்றால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன், இவனுக்காக வேண்டித்தான் இங்கே வந்திருக்கிறேன், உன்னுடைய சன்னிதானத்தில் இதனை நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெண்மணி பேசுகிற காணொளியை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு கேவலத்திலும் கேவலத்தின் உச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களை. எங்கே கோட்டை விட்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படியான தலைமுறை தாக்கம். இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தால் ஜென்சி என்று சொல்லுவார்கள். இளம் தலைமுறையினருக்கு இன்று வைக்கப்பட்டிருக்கிற பெயர் ஜென் ஜெனரேஷன். ஜென்சி 1996 2012 வரை பிறந்த மக்கள். 2012 வரை பிறந்த மக்கள் எப்படி பிரித்தார்கள் தெரியுமா? பட்டன் போனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும். நீங்கள் 90s, நீங்கள் 2K. நீங்கள் பட்டன் போன் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் ஆண்ட்ராய்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நிலை மாறி நீங்கள் ஸ்மார்ட் போன் சமூகத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் ஐபோன் சமூகத்தை சேர்ந்தவர்கள். எந்த அளவிற்கு இவர்களுடைய நிலை மாறுகிறது என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் ஜூமர்ஸ், டிஜிட்டல் வாசிகள். இவர்கள் இந்த தலைமுறையிலே எந்த மாற்றத்தையும் கொண்டு வர துடிக்கக்கூடிய மக்கள் என்று சொன்னால், அன்பானவர்களை நாம் யோசிக்க வேண்டும். நாம் ஒரு காலத்திலே தௌஹீதை சொல்லுகின்ற பொழுது, மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது பிரச்சனைகள் வந்தது. பிரச்சனை இல்லாமல் எந்த தீர்வும் அடைய போக முடியாது. சத்தியத்தை சொன்ன வந்தால் இன்னல் பாத்தில கான ஜஹூகா, சத்தியம் வந்தால் அசத்தியம் அழியும். அசத்தியம் அழிகின்ற பொழுது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எந்த சங்கடமும் இல்லாமல், எந்த துன்பங்களும் இல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான், அசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சோதனை இல்லாமல் எந்த பலனையும் சோனத்தையும் அடைந்து விட முடியாது. இந்த பூமியில வெறுமனை வாழ்ந்து விட்டு போக முடியும் என்று நினைக்கிறீர்கள். அசிபன் நாஸ் வெறுமனே உங்களுக்கு ஈமான் உங்கள் கையில பொட்டலமாக கட்டி கொடுக்கப்பட்டு விடுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய வெற்றி என்பது சாதாரணமா உங்கள் கையிலே கிடைத்து விடுமா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்டான். தௌஹீதை ஆரம்பமாக பெற்றவர்கள், தௌஹீதுடைய சுவையை உணர்ந்தவர்கள் மார்க்கத்தை தங்களுக்குள் வைத்துக் கொண்டார்கள். மார்க்கத்தை தங்களுக்குள் வைத்துக் கொண்டார்கள். கிடைத்த தௌஹீதை அவர்கள் சுவைத்தார்கள். சுவைத்த பலரை பிறருக்கு கொடுக்க மறந்து விட்டார்கள். விளைவு என்னவானது? தலைமுறை இடைவெளி உண்டானது. தலைமுறை இடைவெளி உண்டானது சகோதரர்களே. இன்றைக்கு ஒரு மலட்டு சமூகம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையின் காலத்திலேயே ஒரு மலட்டு சமூகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்பதை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. 30 ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம் முன்னால் நீங்கள் பார்த்தீர் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, தௌஹீதை உணர்ந்த மக்கள் அதிகரித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிற பொழுது நாம் ஏன் அதை சொல்ல மறந்தோம்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்வு நமக்கு போதிக்கிறதா இல்லையா? தன்னுடைய பிள்ளையை அழைத்து அவர் சொன்ன செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. 31வது அத்தியாயத்தின் 13வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை நீங்கள் புரட்டி பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அவர் போதித்த செய்தியை பேசுகிறான் என்று சொல்லுகிற பொழுது, அன்பானவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி? யா புனைய, எனதருமை மகனே. கண்ணியமாக பேசுவதை விட்டதன் விளைவு. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும். எனதருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தில் நீ ஈடுபட்டு விடாதே என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து, وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ فَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ.
இங்கிருந்து துவங்கி அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விடாதே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே சொன்ன செய்தி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 5 செய்திகள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியம் உன் வாழ்வில் மரணம் வரை ஏற்பட்டு விடக் கூடாது. وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ حَمَلَتْهُ أُمُّهُ وَهْنًا عَلَى وَهْنٍ وَفِصَالُهُ فِي عَامَيْنِ أَنِ اشْكُرْ لِي وَلِوَالِدَيْكَ إِلَيَّ الْمَصِيرُ. யோசிக்க வேண்டும். நாம் மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய நலத்தை குறித்து நாம் வசியத்து செய்தோம். அவன் தாய் பலகீனமாக பெற்றெடுத்தாள். பெற்றோர்களை புறக்கணித்து பெற்றோர்களை சொல் கேளாத ஒரு குருட்டு சமூகம் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், பெற்றோருக்கு மாறு செய்யாதே, பெற்றோருக்கு முரண்படாத சமூகத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். பெற்றோருடைய பலகீனத்தை, பெற்றோருடைய வருத்தத்தை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்ட செய்தி குறிப்பிடுகிறான் என்றால், 3வது செய்தி, வஹின் ஜஅதாக அலா அன் துஷ்ரிக பிஹி மா லைஸ பிஹி இல்முன் லைஸ லக பிஹி இல்முன். உனக்கு எதை பற்றி அறிவில்லையோ, உனக்கு எதை பற்றி ஆதாரம் இல்லையோ, அதை குறித்து அதில் நீ பயணித்து விடாதே. அது யார் சொன்னாலும் சரி, உன் பெற்றோர் சொன்னாலும் சரி, எவர் சொன்னாலும் சரி, அதில் நீ என்ன செய்யாதே, பயணிக்காதே என்று சொல்லுகிற செய்தியிலிருந்து நீங்கள் பார்க்க முடியும் சகோதரர்களே. தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உனக்கு நன்மையோ தீமையோ நீ என்ன சொல்கிறாய், யாரை தூதராக, யாரை தலைவராக, யாரை முன்மாதிரியாக, யாரை உயிருக்கு மேலாக ஏற்றால் நீ ஈமான்தாரி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். மொத்தமும் உடைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா சகோதரர்களே? மொத்தமும் உடைக்கப்பட்டிருக்கிறது சர்வசாதாரணமாக. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், உனக்கு ஒரு நன்மை வர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருந்தால், யா புனைய, எனதருமை மகனே, யா புனைய இன்ன ஆயன் தகு இஸ்கால ஹப்பத்தின் மின் அர்தலின், ஒரு வித்தின் அளவு இருந்தாலும் சரி அது உனக்கு வந்தே தீரும். யாரும் உனக்கு அதை தட்டி பறித்து விட முடியாது என்று நபியே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. விதியை நம்ப கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான் என்ற சிந்தனையை பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அப்படியே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போதிக்கிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு யா புனைய யா புனைய யா புனைய என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்களோ, அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், அன்பானவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். தலைமுறை இடைவெளி, பெற்றோர்களை மடந்த பிள்ளை சமூகம் இன்றைக்கு அது வளர்ந்து ஆளாகி கள்ளிச்செடி விட மோசமாக நிற்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆடை அலங்காரத்திலும் சரி, அல்லது முக அலங்காரத்திலும் சரி, இஜாபை அணிந்து கொண்டு நாசக்கேடு விளைவிக்கப்படுகிறது. பெற்றோர்கள் கேட்டால், ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த லிமிட்டை தாண்டி நான் அப்பர்ல போயிடும். எப்படி? ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் எங்க போவேன்? இந்த லிமிட்டை தாண்டி மேல போயிருவேன். அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? உயிரை மாற்றிக் கொள்வேன் என்று சொல்லுகிற சரங்கெட்ட சமூகமாக இன்றைய சமூகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்பானவர்களை நாம் யோசிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு சொல்லும் பொழுதும் கூட குழந்தை வளர்ப்பு, கணவனுடைய உரிமை, கடமை, இஜாப் எல்லாம் பேசுகிறோம் சகோதரர்களே. அதை தாண்டி ஹலாலையும் ஹராமையும், அல்லாஹ் தடுத்தவையும் அல்லாஹ் கண்டித்தவையும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்காததன் விளைவு நாம் நம்முடைய தலைமுறையை கோட்டி விட்டிருக்கிறோம் என்ற செய்தியை நாம் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. 7 வயதில் ஒரு குழந்தையை மதரசாவிலே கொண்டு வந்து சேர்க்கிற பொழுது அவன் முதல் வகுப்பு படிக்கிறான். முதல் வகுப்பு படிக்கிற அவனை 8வது படிக்கிற வரை 13 வயது வரை சகோதரர்களே, 13 வயது வரை அவனை மக்தப் மதரசாவிற்கு ஒன்று காலையில் அனுப்புகிறார்கள், இல்லை என்றால் மாலையில் அனுப்புகிறார்கள், இல்லை என்றால் மொத்தமாக முழுக்கு போட்டு விடுகிறார்கள். மொத்தமாக
முழுக்க போட்டு விடுகிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தவிர்க்கிற அது 9th மேல போகும் பொழுது ரொம்ப எச்சரிக்கை. இது உலகியல் கல்வியில் அவன் ஜெயித்தாக வேண்டும், உலகியல் கல்வியில் அவன் வெற்றி பெற்றாக வேண்டும். மொத்தமாக என்ன செய்யப்படுகிறது? புறக்கணிக்கப்படுகிற சூழலை நாம் பார்க்கிறோம். எதுவரை? 22 வயது வரை. அவன் யூஜி முடிச்சு டிகிரி முடிக்கிறவரை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த சூழலுக்கு அவன் தள்ளப்படுகிறான் என்று சொன்னால், இவன் இப்படியாக பயணிக்கின்ற பொழுது அவனிடத்தில் எப்படி மார்க்கம் இருக்கும் என்பதை யோசியுங்கள் சகோதரர்களே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே அபூ ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பெண் மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மார்க்கத்தை அணுகி அதில் விளக்கம் பெற்று எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதற்கு தடையாக ஆண்கள் இருக்கிறார்கள். குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, தடையாக ஆண்கள் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், எங்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளில் ஆண்கள் தலையிடாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் முழுக்க அந்த நாள் எங்களுடையது. நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் சொன்னவற்றில் எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தனையும் நாங்கள் படித்தாக வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டு பெற்று விழிப்புணர்வு பெற்ற சமுதாயமாக அன்றைக்கு அந்த சமுதாயம் திகழ்ந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஒட்டுமொத்த உலகத்தில் ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் யாரை உதாரணம் காட்டினான்? ஒரு பெண்மணியைத்தானே உதாரணம் காட்டினான். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லுகிற பொழுது, உலக மக்களுக்கு ஈமானுக்கு யாரை நாம் உதாரணம் காட்டுகிறோம்? நாம் யாரை உதாரணம் காட்டுகிறோம்? ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணம் காட்டுகிறோம். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட செய்தி, இறைவா, எனக்கு இவனுடைய அநியாயத்திலிருந்து இவனுடைய அக்கிரமத்திலிருந்து இது காலத்து ரப்பிபனி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்னி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன். இந்த உலக ஆசாபாசமோ, இந்த உலகத்துடைய சொத்து சுகமோ, இந்த பதவி மோகமோ எமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வே, இம்மையில் இது அனைத்தையும் பார்க்கிறேன், இதிலிருந்து நான் தொட தயாராக இல்லை. மறுமையில் எனக்கு அதைத்தான், மறுமையில் எனக்கு அதைத்தா என்று கேட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் 2 பெண் மக்கள் ஒரு ஓரத்தில் இருக்கிறார்கள். ஆண்கள் எல்லாம் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போனால் தானே அவர்கள் வர முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்க்கிறார்கள். அவர்களும் போற மாதிரி காணோம், இவர்களும் நகர மாதிரி காணோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், எதற்காக வேண்டி நீங்கள் இங்கே நிற்கிறீர்கள்? நாங்கள் தண்ணீர் பிடிக்க வேண்டும். ஆண்கள் அங்கே நிற்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சென்று அவர்களுக்கு இடையில் அந்த தண்ணீரை பிடித்துக் கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு செல்லுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் இப்பொழுது செய்தீர்களே ஒரு காரியம், அதற்காக வேண்டி ஒரு கூலியை நாங்கள் தந்தையிடம் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், பெற்றுத் தருகிறோம். நம்முடைய தந்தையிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு நாங்கள் வழங்க என் தந்தை உங்களை அழைக்கிறார் என்று அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் சகோதரர். இதுல என்ன செய்தி தெரியுமா? அந்த பெண் மக்கள் போகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு பின்னால் வாருங்கள், நான் முன்னால் போகிறேன், நீங்கள் எனக்கு பின்னால் வாருங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் எனக்கு முன்னால் போகின்ற பொழுது உங்களை பார்த்து நான் தடமாறி விடக்கூடாது. யார் சொன்னா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான். ஒரு இறை தூதர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சிறந்தவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் முன்னால் போனால் நான் உங்களை பார்த்து என்னுடைய மனம் என்ன செய்யக்கூடாது, சஞ்சலப்பட்டு விடக்கூடாது, அதனால் எனக்கு பின்னால் வாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி அந்த பெண் மக்கள் புரிந்து கொண்டார்கள். நிச்சயமாக நீங்கள் அக்கிரமக்கார சமுதாயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கீர்கள். எப்பொழுது? நீதமான மக்களை பெற்றுக் கொள்கிற பொழுது, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீதமான மக்களை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்,
அவருக்கு தன்னுடைய நியமத்தை கொடுத்து அவர் வதுகுருஃபில் கிதாபி மரியம், அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தில் மரியமை பற்றி பேசுகின்ற பொழுது தம்முடைய குடும்பத்தாரை விட்டு நீங்கி மின் அஹ்லிஹா மகானன் ஸரகியா, அவர் தனியாக ஒதுங்கிய பொழுது கிழக்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் ஒதுங்கிய பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு திரையை அவர் ஏற்படுத்திய பொழுது மின் தூனிஹிம் ஹிஜாப், அவர் தனக்கென ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்தோம், ஃபஅர்சல்னா இலைஹி ரூஹுனா ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் ஸவிய்யா, நாம் ஜிப்ரீலை வானவரை அவரிடத்தில் அனுப்பினோம். அவர் சரியாக மனித உருவில் தோன்றினார். சரியாக மனித உருவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர் பயந்தார், தடுமாறினார், அவரை விட்டு ஒதுங்கிக் கொண்டார். அவருடைய மனம் கடுமையான வேதனைக்கு உட்பட்டது. என்றால் இதையெல்லாம் ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே பேசிக் கொண்டு வருகிறான் என்று சொன்னால், மார்க்கத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் இந்த பூமியில் வாழ்கின்ற கலாச்சாரத்தை இன்றைக்கல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல, 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், அப்படி தாற்பயமும் பாரம்பரியமும் மிக்க இந்த சமூகம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஒரு கூத்தாடியின் பின்னால், ஒரு நடிகனின் பின்னால் ஹிஜாபை அணிந்து கொண்டு அவனுக்காக வேண்டி வாக்கு சேகரிக்கிற, மகரம் இல்லாமல் பெண் மக்கள் மட்டுமே வாக்கு சேகரிக்கிற, நமக்கு அவர் மீது எந்த கோபமும் இல்லை, எந்த நடிகன் மீது எந்த கோபம் இல்லை. அவனுடைய வேலையை அவன் பார்க்கிறான், இந்த சமூகத்தின் மீது உள்ள ஃபிக்ர், இந்த சமூகத்தின் மீது உள்ள கவலை. அன்பானவர்களே, ஆண் மக்களாக இருந்து இதையெல்லாம் நாம் பார்க்கிறோமே, இதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் சகோதரர்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 92 வயது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 92 வயது. அவருடைய பிள்ளை போருக்கு புறப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய தாயே, நான் போருக்கு சென்றால் அவர்களுக்கு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என் மீது கடுமையான கோபம் உண்டு, கடுமையான கோபம் ஆச்சரியமும் உண்டு. அவர்கள் என்னை கொன்றாலோ அல்லது பிடித்தாலோ அவர்கள் சாதாரணமாக விடமாட்டார்கள். அவர்கள் என் மீது இருக்கிற பழி உணர்ச்சியினால் அவர்கள் துண்டு துண்டாக என்னை வெட்டி சிதறி கோரப்படுத்துவார்கள் என்று மகன் யாரை பார்த்து சொல்கிறார்? தாயை பார்த்து சொல்கிறார். தாய்க்கு எப்படி இருக்கும்? பிள்ளை கிடைக்காமல் பல ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற பிள்ளை அது. 92 வயது கடந்த பெண்மணி. அவர்கள் திரும்ப பதில் சொன்னார்கள், என் அருமை மகனே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, சத்தியத்திற்காக வேண்டி ஒரு கால் அல்லாஹ் உன்னை தேர்வு செய்தால், நீ மரணித்தால், உன் உயிர் உடம்பிலிருந்து வெளியேறினால் அதற்கு பிறகு ஏற்படுகிற வேதனை உன்னால் உணர முடியுமா மகனே? அதற்கு பின்னால் ஏற்படுகிற நிலை உன்னால் பார்க்க முடியுமா மகனே? அதற்கு பின்னால் நீ அனுபவிக்கிற துன்பத்தை உன்னால் உணர முடியுமா என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அப்துல்லா ஒன்றும் பேசவில்லை, போர்க்களத்தில் புகுந்தார், கோரமாக கொல்லப்பட்டார். அது வேறு சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியான சமூகத்தை உருவாக்கினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய கணவர் அபுல் ஆஸ், அவருடைய கணவர், அவர் வெளியூர் சென்றிருந்தார். வெளியூர் நீண்ட பயணம் போகும் பொழுது மாமனார் மார்க்க நபியாக இல்லை, போகும் பொழுது மாமனார் நபியாக இல்லை. அவர் ஒரு சில மாதம் கழிந்து திரும்ப வருகின்ற பொழுது பார்த்தால் தம்முடைய மாமனார் இறை தூதர், தான் நபி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நேரத்திலே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நேராக தம்முடைய தந்தை இடத்திலே போகிறார்கள். தன் கணவனிடத்தில் சொல்கிறார்கள், எம்முடைய தந்தை இறை தூதர் என்று பிரகடனப்படுத்தி விட்டார், எம்முடைய தந்தை
அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய வஹி என் மீது இறங்குகிறது என்று சொல்லிவிட்டார். கணவர் கேட்கிறார், அபுல் ஆஸ் கேட்கிறார், அப்படியானால் உங்களுடைய முடிவு என்ன? மனைவி இடத்துல உங்களுடைய முடிவு. என்னுடைய தந்தையின் மீது நான் எந்த குறையும் காணவில்லை. என்னுடைய தந்தையின் மீது நான் எந்த குறையும் காணவில்லை, இதுவரை நான் கண்டதில்லை. அதனால் என் தந்தை சொல்வதை தான் கேட்க முடியும். உங்களுடைய பதிலை சொல்லுங்கள், உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். எப்படியான ஒரு குடும்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அப்படி என் மனைவியோடு, என் பிள்ளையோடு, என் மக்களோடு அப்படியான ஒரு தீனுடைய பிணைப்பு எம்மாலோ உங்களாலோ உண்டாக்கப்பட்டிருக்கிறதா? யோசியுங்கள். அப்படி இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக படுகொலையில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கு அன்ஃபுஸக்கும் வ அலீக்கும் நாரா வகூது அன்னாஸ வல் இஜாரா. பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மொத்தவற்றுக்கும் குல்லுக்கும் ராகின் வ குல்லுக்கும் மஷ்கூலன் அன் ரஇயத்தி. நீங்கள் தான் பொறுப்பாளிகள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அம்ருமின் ஆசா சொல்கிறார்கள், அப்படி என்று சொன்னால் நான் இப்பொழுது இதை குறித்து தன்னுடைய மனைவி மீது, ஜைனப் மீது அளவு கடந்த பிரியம் உண்டு. அம்ருபின் ஆசுக்கு அளவு கடந்த பிரியம். அபுல் ஆஸ், நான் இந்த விஷயத்தில் மௌனம் காக்குகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அது நீண்ட வரலாறு. ஒரு நேரத்தில் அவருடைய வியாபார கூட்டத்தில் அவருடைய பொருளாதாரம் எல்லாம் அபகரிக்கப்பட்டு அபுல் ஆஸ் சிறைபிடிக்கப்பட்டு மதீனாவே வைத்திருக்கின்ற பொழுது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஜைனப் அவர்களை பார்த்து, நீங்கள் நம்முடைய இடத்திற்கு வந்து விடுங்கள், இணை வைப்பாளர்களோடு உங்களால் பயணிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஜைனப் ரலியல்லாஹு வந்து விட்டார்கள். அவருடைய பொருளாதாரம் பிடிக்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சுபூ தொழுகை நடக்கிறது. ஜைனப் ரலியல்லாஹு வெளியே நின்று சொல்லுகிறார்கள், மக்களே, சமூகமே, அபுல் ஆசிற்கு நான் பாதுகாப்பு அளித்திருக்கிறேன். யார் சொல்கிறார்? ஜைனப் சொல்கிறார். அபுல் ஆசிற்கு நான் அடைக்கலம் தந்திருக்கிறேன், உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிவிட்டேன் என்று சப்தமாக கத்துகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது சுபூ தொழுது முடித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒரு சப்தம் கேட்டதா என்று கேட்கிறார்கள். ஆம், கேட்டது. இப்படியான ஒரு வார்த்தை வெளிப்பட்டது, மக்களே, நீங்கள் எப்பொழுது கேட்டீர்களோ அப்பொழுதுதான் நானும் கேட்டேன். சரியா? நானும் அப்படித்தான் கேட்டேன். நீங்கள் பாதுகாப்பு அளிப்பீர்கள் என்றால் அழியுங்கள், இல்லை என்று சொன்னால் ஒரு கைதியின் விஷயத்திலே எப்படி முடிவெடுக்க வேண்டுமோ அப்படி முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு. அதில் மகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. யார சூழல்லாம் நீங்கள் சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம்? விடுதலை செய்து விடுகிறோம் என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். அபுல் ஆஸ் விடுதலை செய்யப்பட்டார்கள். விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த பொருளாதாரத்தோடு அவருடைய வியாபார கூட்டத்தோடு மக்காவிற்கு வந்தார்கள். மக்காவிடத்தில் அவரிடத்தில் சொல்கிறார்கள், உங்களுடைய பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அவர்கள், நீங்கள் ஒருபோதும் நாணயம் தவறியதில்லை என்று குறைசி மக்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசிய பொழுது அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, எல்லாம் வந்து விட்டதா? யாருக்கும் ஏதாவது நான் தர பாக்கி இருக்கிறதா? இல்லை. அப்படியானால் புரிந்து கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு இணை வைப்பாளரை, ஒரு சிறுக்கு முஸ்ரிக்கினை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் கணவனாக பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே அந்த பிடிக்கப்பட்ட பொழுது சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? ஜைனப், நீ அடைக்கலம் கொடுத்திருக்கிறாய் சரி, ஆனால் உங்கள் இருவருக்கும் உண்டான கணவன் மனைவி உறவு என்பது கிடையாது என்பதை புரிந்து கொள். உங்கள் இருவருக்கும் இடையே அந்த பந்தம் என்பது கிடையாது என்று புரிந்து கொள். திரும்ப ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த நோக்கத்திலும் அவரை நான் அணுகவில்லை, அந்த நோக்கத்திலும் நான் அவரை அணுகவில்லை, அவருக்கு பாதுகாப்பு அளித்திருக்கிறேன் மாத்திரம்தான் என்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் அவருடைய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்ற செய்தியை நாம் பார்க்க முடியும். அப்படி அபுல் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்று ஷஹாதாவை முன்மொழிந்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த காலம் எத்தனை தெரியுமா சகோதரர்களே? ஆக 3 மாதங்கள். ஆக 3 மாதங்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அவருடைய ஆசை அன்பு கணவர் இஸ்லாத்தை ஏற்று, உமாமா ஒன்று ஒரு சிறிய குழந்தை உண்டு, ஒரு சிறிய குழந்தை என்று சொன்னால் யோசிக்க வேண்டும்.
3 மாத காலம் கூட அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து போனார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு நாளானாலும் சரி, ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து அபுல் காசிம் நீண்ட காலம் வாழவில்லை. ஆக 2 ஆண்டுகள், 2 அல்லது 3 ஆண்டுகள் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணித்தார்கள் என்று சொன்னால், தன் பிள்ளையை விட்டு தன் கணவனை விட்டு ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கின்ற பொழுது அவருக்கு சரியாக 30 வயசு. 30 வயதில் மரணித்து போனார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்திலிருந்து நமக்கு எவ்வளவு படிப்பினை இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கு சமூகம் எப்படியாக மாறி இருக்கிறது, இன்றைய சூழல் எப்படியாக என் கணவனுக்கு தெரியும், நாளைக்கு அவரைத்தான் பிடிக்கும் என்பது என் கணவருக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு தெரியும் என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் அடிப்படையை தகர்த்து விட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவையெல்லாம் எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது, இதனுடைய சூழல் எல்லாம் எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படியான சூழலில் இருந்து இது மாதிரியான பல வரலாறுகள் நாம் பார்க்க முடியும் சகோதரர்களே. அவர்கள் அப்படி அனுபவித்து வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளிகளும். அதற்கு சிறந்த உதாரணம் ஒன்றை நான் சொல்லுகிறேன். பத்ருடைய யுத்தம். பத்ருடைய யுத்தத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது சகோதரர்களே. அந்த குடும்பத்திற்கு ஆக சிறப்பு உண்டு. இந்த குடும்பத்திற்கு ஆக சிறப்பு உண்டு. ஏன் தெரியுமா அதை நான் சொல்லுகிறேன்? அந்த தாய், அந்த பெண்மணி, அந்த பெண்மணிக்கு ஆக 7 மக்கள். 7 மக்கள் அந்த பெண்மணிக்கு என்று சொன்னால், அந்த 7 மக்களில் 7 பேரும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 7 பேரும். பத்ரில் 4 நபர்கள். பதிலில் ஆக்கில் இப்னு அல்-புகைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு அஃப்ரா, முஹம்மது இப்னு அஃப்ரா, இந்த 3 நபர்களும் பதிலில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். திரும்ப நடந்த போரில் அவுஃப் பின்த் அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், காலித் ரலியல்லாஹு அன்ஹு, இயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் பின்னாலேயே நடந்த போரில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். முதல் கணவர் மூலமாக பிறந்த ஆண் மக்கள் 2, இரண்டாவது கணவர் மூலமாக பிறந்த ஆண் மக்கள் 5. ஆக 7 மக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆண் மக்கள் அனைவருமே ஏறத்தாழ 30 வயசு 35 வயதுக்குள்ளாக உள்ள மக்கள். அத்தனை பேர்களையும் பறிகொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இதில் சொல்லப்பட வேண்டிய கருத்து என்ன தெரியுமா? அந்த தாய், அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வே, அல்லாஹ்வுடைய தூதரே, அஃப்ரா பின்த் உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஃப்ரா பின்த் உபைத் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு கேள்வி. வஜாஅத் உம்முஹுமா இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத் லஅஃப் அப்னா. அல்லாஹ்வுடைய தூதரே, பத்ர் யுத்தம் முடிந்த பிறகு 3 மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், 4 மக்கள் மீதம் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஷஹீதாக்கப்பட்ட என்னுடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை விட உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தகுதி குறைந்தவர்களா? என்ன கேள்வி கேட்கப்படுகிறது என்பதை பாருங்கள். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே 4 மக்கள், இறந்து விட்டார்களே, ஷஹீதாக்கப்பட்டார்களே 3 பேர்கள், அவர்களை விட இவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே குறைந்தவர்களா, தாழ்ந்தவர்களா? அப்படியான என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் யோசித்து பாருங்கள். இவர்கள் இந்த பூமியில் இருக்க கூடாது என்பது அர்த்தம். அந்த அர்த்தத்தை அல்லாஹ் மெய்ப்படுத்தி காட்டினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகாலா, இல்லை, அப்படி இல்லை, அவர்கள் எந்த விதத்தில் தாழ்ந்தவர்கள் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், மார்க்கத்திற்காக, தீனுக்காக, தூதருக்காக அந்த மக்களுடைய தன்னுடைய உடல், பொருள், உயிர் என்பதையெல்லாம் அவர்கள் பறிகொடுத்தார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அஃப்ரா பின்த் உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய படிப்பினை என்பதை யோசியுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். எப்படியான சமூகத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம்? எப்படியான சமூகம் நமக்கு முன்னால் முன்னுதாரணமாக இருக்கிறது? எப்படியான சமூக கட்டமைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றார்கள் என்று சொன்னால், சிறிது சிறிதாக தேய்ந்து
இந்த சமூகம் இன்றைக்கு எவ்வளவு பெரிய கேவலத்திற்கு வந்து நிற்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கத்தோடு உள்ள தொடர்பு ஏன் நம் பெண்கள் கல்லூரிகளையும், ஏன் நம் இஃபுல் மதரசாக்களையும், ஏன் நம் மத்த மதரசாக்களையும், ஏன் நாம் இது மாதிரியான கோடைகால முகாம்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஏன் நாம் சிரமப்படுகிறோம் என்று சொன்னால், மலட்டு சமூகம் உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக. விக்களுக்கு விஷம் குடிக்க கூடாது சகோதரர்களே, விக்கல் ஏற்படும் தான், விக்களுக்கு விஷம் குடிக்க கூடாது. இன்றைக்கு அந்த சூழல் தான் நிலவுகிறது. அல்லாஹ் தஆலா இப்படியான நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பானவர்களை ஈமானை உணர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான தலைவராக, உண்மையான தூதராக, உண்மையான ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளுகின்ற நபர்களாக நாம் மாற வேண்டும். உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ் மறுமை நாளையும் எவன் நம்புகிறானோ அவனுக்கு மாத்திரம்தான் அவர் முன்னுதாரணம், அவனுக்கு மாத்திரம்தான், அவளுக்கு மாத்திரம்தான் அவன் ரோல் மாடல். இப்படி எந்த மக்கள் எந்த சாரார் எப்படி போனாலும் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். ஆண்கள் கூடுதல் பொறுப்பாளிகள் சகோதரர்கள், ஆண்கள் கூடுதல் பொறுப்பாளிகள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். முழுமையான ஈமான்தாரிகளாக அந்த பூமியிலே வாழ்வது, கண்ணியத்தோடு சிறந்தவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உண்மையாக விசுவாசித்து மரணிக்கின்ற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக மரணித்து வாழ்கிற, சரியான நோக்கத்தை பூர்த்தி செய்கிற ஈமான்தாரிகளாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் وعلى آله وأصحابه والناس أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய அமல்களில், உங்களுடைய நற்காரியங்களில் அதை பிரபலப்படுத்தினால், பகிரங்கப்படுத்தினால், பிறருக்கு காண்பிக்க வேண்டியும் செய்தால் அந்நஷூரன், அதாவது அது மறைமுக ஷிர்க். என்னது? மறைமுக ஷிர்க். செய்யறது அமல் தான், செய்யறது நற்காரியம்தான், ஆனால் அதில் பெருமை வந்துவிடும் என்று சொன்னால், அதிலே எனக்கு முகஸ்துதி ஏற்படும் என்று சொன்னால், நான் தான் அமலில் சிறந்தவன், நான் தான் நற்காரியத்தில் சிறந்தவன், என்னை போல அமல் செய்யவனும் இல்லை என்ற நிலை உங்களுடைய உள்ளத்தில் தோன்றிவிட்டாலே அது என்னவாகி விடுகிறது? ஷிர்காகி விடுகிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு முரணான காரியத்தை செய்தால், மாற்றமான காரியத்தை செய்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்வான், நீங்கள் அல்லாஹுவை நிராகரிப்பீர்கள் என்று சொன்னால், தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும் வலா யர்தா லிஇபாதில் குஃப்ர், நீங்கள் நிராகரிப்பை சுவையாக எடுத்துக்கொள்வீர்கள் என்றார். நீங்கள் நிராகரிப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் கனியுன், அல்லாஹ் தேவையில்லாதவன், அல்லாஹ் தேவையில்லாதவன் ஒருபோதும் தன் அடிமைகளிடமிருந்து நிராகரிப்பை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அடுத்து என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தேவையில்லாதவன், வல்லாஹு கனியும் வஅன்துமுல் ஃபுக்ரா, நீங்கள் தான் ஃபக்கீர்கள், அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவர்கள், அல்லாஹ் தேவையற்றவன். நீங்கள் இப்படி செய்தால் வயின் ததவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைருக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும், அல்லாஹ் அடுத்து செய்கிற செயல் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் ஒருவேளை அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டால் அல்லாஹ் உங்களுடைய இடத்திற்கு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அல்லாஹ் உங்களுடைய இடத்திற்கு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் உங்களை போல் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அதையும் சொல்றான், உங்களை போல் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்தில் இல்ல, பல இடத்திலே பேசுகிறான். இன்ன யஷா இன் யஷா யுதஹிபுக்கும் அய்யுஹன்னாஸ் அய்யுஹன்னாஸ் வ யஅதி பிஆഖിരി வ கான அல்லாஹு அலா ذلك கதீரா. நீங்கள் அப்படி செய்தால், மனிதர்களே, நீங்கள் அவன் நினைத்தால் உங்களை அகற்றிவிட்டு உங்களுக்கு பகரமாக வேறொரு மக்களை கொண்டு வருவான். இதுவெல்லாம் பொது செய்தி.
மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, எவரேனும் எந்த மக்களேனும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வேறு இடத்தை நோக்கி நகர்வார்கள் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ மன் தர்தத்து மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅதி அல்லாஹு பிகௌமின், அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று சொன்னால், தீனை விட்டு மார்க்கத்தை விட்டு புறக்கணிப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா யுஹிப்புக்கும் வ யுஹிப்புனஹு அதில்லத்தும் அலல் முஃமினீன ஐஸத்துன் அலல் காஃபிரீன், நாம் வேறொரு சமூகத்தை அங்கே கொண்டு வருவோம். அந்த சமூகம் எத்தகைய இருப்பு என்று சொன்னால், அல்லாஹ்வை அவர்களை நேசிப்பான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அப்படியான மக்களைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஆக அன்பானவர்களே, இந்த எச்சரிக்கைகளும் இந்த வழிகாட்டுதல்களும் இந்த வசனங்களும் இந்த வேத மொழிகளும் உங்களுக்கும் நமக்கும் அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த வார்த்தையை நாம் புரிந்தவர்களாக அந்த எச்சரிக்கை உணர்வோடு இந்த பூமியில வாழ பழக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவே ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இதா ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நேர்வழிக்கு வந்த பின்னால், வழிகேட்டிலிருந்து நேர்வழிக்கு வாங்க சொல்லப்படல, வழிகேட்டிலிருந்து நேர்வழியை தானு கேட்கல. அல்லாஹ், யா அல்லாஹ், நேர்வழிக்கு வந்த பிறகு அதற்கு பிறகு எங்களுடைய இதயங்களை வழிகேட்டின் பக்கம் திருப்பி விடாதே யா அல்லாஹ், எங்களுக்கு உன் அருளிலிருந்து நிஅமத்தை அருள்வாயாக யா அல்லாஹ். நிச்சயமாக சின்னமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குவோனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்க சொல்கிறான் என்று சொன்னால், அப்படி கேளுங்கள். லா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க, இதயங்களை புரட்டுகின்ற ஆற்றல் படைத்த ரப்பே, என்னுடைய இதயத்தை இந்த மார்க்கத்தின்பால் வைத்திருப்பாயாக மரணிக்கிறவரை என்று அல்லாஹ்விடத்திலே நீங்களும் நானும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான வாழ்க்கை வழிமுறையை வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆதாம இந்தி வலி எழுந்து அல்லாஹ் வக்கூலு கோலி ஆதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.